இந்த பாடலுடைய மேலோட்டமான அர்த்தம் என்னென்றால், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4வது மாதமாய் குயவனை வீட்டி கொண்டு வந்தார் ஒரு தோழிகளை கூட்டாடி கூட்டாடி போட்டு உடைத்தாண்டி. நந்தவனம் என்பது ஒரு அழகான பூங்கா. அந்த பூங்காவிலே ஒரு ஆண்டி என்றால் ஒரு குயவன். அவன் 4-6 மாதமாக குயவனை வேண்டி ஒரு ஆண்டி என்ற சன்னியாசி. அவன் 4-6-10 மாதங்களாக ஒரு நட்பாட்டம் செய்பவன் குயவன். அவரிடம் சென்று வேண்டி வேண்டி கொண்டு வந்தார் ஒரு மண்பானை. அதை கூட்டாடி கூட்டாடி போட்டு உடைத்தாண்டி அதை ஆடி ஆடி கீழே போட்டு உடைத்து விட்டார். இதுதான் என்னுடைய மேலோட்டமான அர்த்தம். ஆனால் இதனுடைய அர்த்தம் அதல்ல. நந்தவனம் என்பது இந்த உலகம். இந்த உலகத்திலே ஒரு ஆண்டி என்றால் ஒரு மனிதன், ஒரு ஜீவன். அவன் 4-6-10 மாதங்களாக ஒரு தாயின் வயிற்றில் கருவாக இருந்து கொண்டு குயவனிடம் வேண்டி, குயவனையால் இறைவனிடம் வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்றால் இந்த அழகான மனித உடல். இந்த அழகான மனித உடலை இந்த உலகிற்கு கொண்டு வந்தார். அதை கூட்டாடி கூட்டாடி போட்டு வைத்தாண்டி என்றால், இந்த இறைவன் கொடுத்த இந்த அழகான உடலை தீய வழிகளில் மரத்தை செலுத்தி தீய வழிகள் என்றால் எத்தனையோ இருக்கிறது. அந்த தீய வழிகளெல்லாம் அதை செலுத்தி இந்த அழகான உடம்பை போட்டு உடைத்திருக்காண்ட மாய்த்து கொண்டார். இதுவே இந்த பாடலுடைய அழகான பொருள். இந்த அழகான பொருளை ஒரு சித்தர் அழகாக எழுதியிருக்கிறார். எனவே பாவம் செய்யாதே மகனே. நாம் இந்த பூவுலகில் மனிதராக பிறந்தனா எந்த ஒரு பாவ செயலையும் செய்யாமல் இறைவனிடம் சரணடைந்து பக்தியை செலுத்தி நாம் எல்லோரும் முக்தி அடைவோம் என்பதை இந்த பாடலுடைய பொருள். இறுதியாக